Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwara, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. Hari Om Tat Sat. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மூணாவது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். ததோ யதுத்தரதரம் ததரூபமநாமயம் ய ஏதத் விதுரம்ருதாஸ்தே பவந்தி அதேதரே துக்கமேவாபி யந்தே. கடந்த சத்சங்கத்தில் கடைசியாக முடிவு செஞ்சிட்டு போற சமயத்தில் ஒரு விஷயத்தினை விசாரணை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல் அந்த விஷயத்தினை ஆரம்பிப்போம். அது அன்னைக்கு பேசினது, இன்னைக்கு பேச போறது, இனிமே பேச போறது எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற விஷயம் தான். அது அன்னைக்கு பல வார்த்தைகள் சொல்லி க்ளூ கொடுத்திருக்கேன். லோகத்தில் நிறைய நாம எல்லாரும் நினைக்கிறோம், பேசுறோம், சொல்றோம். பல பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அது எல்லாமே சப்ஜெக்ட்னு சொல்றோம். பாட்டனி சப்ஜெக்ட், ஜுவாலஜி சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர், அப்புறம் மியூசிக் சப்ஜெக்ட், இப்படி அதெல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்லி நிறைய மெடிசன் சப்ஜெக்ட், லா படிக்கிறது எல்லாமே. ஆனா இத்தனை சப்ஜெக்ட்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அது லோக அறிவு, லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட அறிவு. ஆனா அத்தனை விஷயங்கள் யாருக்காக அப்படின்னா படிக்கிற அவனுக்கு, அப்படிதான் சொல்றோம். படிக்கிற அவனுக்காக அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. அப்போ உண்மையா சொல்லணும்னா யாருக்காக அதெல்லாமே இருக்கின்றனதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. சொல்றோம் விவகாரத்தில், அதெல்லாமே ஆப்ஜெக்ட், அதெல்லாமே ஆப்ஜெக்ட். பட் யாருக்காக இத்தனை எல்லாமே ஒருத்தனும் படிக்கல, ஆனா கூட யாரு படிக்கிறானோ, யாரு அந்த ஆப்ஜெக்ட்னு பத்தி படிக்கிறானோ, டாக்டர் உடம்பனை ஆப்ஜெக்ட் பத்தி படிக்கணும். அப்ப அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அது படிக்கிற தெரிஞ்சுக்கிற நானுதான் சப்ஜெக்ட். அப்போ உண்மையா சொல்லணும்னா ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, மிச்சம் எல்லாமே ஆப்ஜெக்ட். இந்த ஒரு சப்ஜெக்ட் அது ஒண்ணுதான். அது சர்வத்திர ஒண்ணுதா, சர்வதா ஒண்ணுதா, சர்வஸ்மின் ஒண்ணுதா. அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம ஆத்மா இருக்கு, பிரம்மன், சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி பல நாமங்களை கொடுக்கிறோம். அப்போ வேதாந்தத்தில், சாஸ்திரத்திலோ சப்ஜெக்டான என்னை பத்தி உணர்ந்துதான் சப்ஜெக்ட் மேட்டர். What is the subject matter? The subject matter is about the subject. யாரு என்னை பத்தி இந்த சப்ஜெக்டான என்ன
திருக் అని కూడా சொல்லப்படுது. மிச்சம் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்னு சொல்றோமோ அதெல்லாம் திருஷ்யம். இங்க விஷயம் என்னன்னா யத் திருஷ்யம் தது மித்யா. சப்ஜெக்டான என்னால எதெல்லாம் தெரிஞ்சுக்கப்படுறதோ அறியப்படுறதோ அதெல்லாமே கூட மித்யா. மித்யான்னு அர்த்தம் தெரியும் நமக்கு. இது வாஸ்தவமா இல்லை, ஆனா ரிலேட்டிவா இருக்கு. இருக்கிற போல் இருக்கு. விசாரணை பண்ணி விசாரிச்சு பார்த்தா அது இல்லை. அதுக்கு பேரு மித்யா. சர்வம் ఇది మొదలు ఒత్తుకండి. நமக்கு ஸ்வரூப ஆத்மஜான நிஷ்டை ஏற்படணும்னா இது ஒத்துக்கணும் முதல்ல. அடுத்ததாக இங்க லோக விஷயங்களும் எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம். அதே ஈஸ்வர பகவான் விஷயத்துக்கு வந்தா கூட இந்த பாயிண்ட் அன்னைக்கு நான் சூச்சனை பண்ணியிருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது. வெளியில வச்சு நான் ஒரு இஷ்ட தெய்வமா ஏகரூப ஈஸ்வரனை பார்க்கிறேன். எதிர்ந்து வச்சு உருவமா ஏதோ வச்சு பார்க்கிறேன், அதுக்கு ஏதோ செய்யறேன். இப்போ திருஷ்யம் எல்லாம் மித்யான்னு சொன்னதுனால இப்போ என்னால தெரிஞ்சுக்கப்படுற அந்த கடவுள் ஆப்ஜெக்டா இருக்காரு இல்லையா, சப்ஜெக்ட் ஒண்ணுதான் சொல்லிட்டோம். அப்போ அவரு சப்ஜெக்ட்ல சேர்த்துக்கோ, வெளியில பார்க்க வேண்டியதில்லை. அப்படி செய்யாம நீ ஒரு ஆப்ஜெக்டா வச்சா வெளியில அது ஆப்ஜெக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் எல்லாம் மித்யான்னு சொல்லிட்டோம். இப்போ அப்போ ஏகரூப நீ நினைச்சு ஆராதிக்கிற அந்த நாமரூப ஈஸ்வரன் கூட மித்யா. ஆனா இது சொல்றதுக்கு கொஞ்சம் கட்ஸ் வேணும், புரிஞ்சுக்கிறதையும் அறிவு கொஞ்சம் வேணும். சரி, ஏகரூப ஈஸ்வர பக்தி மட்டும் இல்ல, உபனிஷத்து நம்ம நிறைய இடத்துல பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் விஸ்வரூப ஈஸ்வர பகுமுக ஈஸ்வரானே அது முதல் படியில இருந்து அந்த படிக்கு வரணும்னு சொல்லி நம்ம என்ன படிச்சு கேட்டிருக்கோம். அவர் விஷயம் என்ன? பகுரூப ஈஸ்வரன். பகுரூபமா எதெல்லாம் ஒருவேளை இந்த ஜகத் மொத்தம் ஈஸ்வரன் தான், மரம் செடி கொடி மலை எல்லாம் சொன்னா கூட திரும்பி அதையும் ஆப்ஜெக்ட் கீழே தான் வரும். அப்போ அதையும் மித்யாது. அது ஏகரூப ஈஸ்வரன் சொன்னாலும் பகுரூப ஈஸ்வரன் சொன்னாலும் அவர் இங்க இருக்கார அங்க இருக்கார, நான் போய் பார்க்கறேன், போய் அடையிறேன், தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் எது சொன்னா கூட சப்ஜெக்ட் అనేది ஒன்னே ஒண்ணுதான். நீ எது கடவுள்னு வெளியில வச்சா கூட உனக்கு பயம், தொந்தரவு, த்ரெட் உனக்கு இருக்கும். அதே போல் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா நீ ஆப்ஜெக்டா வச்சிருக்கிற அந்த கடவுள் கோவில்லையோ வீட்லயோ அறையிலையோ பாக்ஸ்லயோ எங்க வைக்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் அந்த அவர் எப்பவுமே நம்ம கேட்கல, ஏன் இன்னைக்கு பூஜை பண்ணல, ஏன் இன்னைக்கு லேட்டா வந்த, ஏன் இன்னைக்கு கோவில் கதவே திறக்கல, ஏன்னா அது மிச்சா. அப்போ சப்ஜெக்டான நான் போய் கதை திறந்து பூஜை பண்ணாத அவருக்கு பூஜை అనేది உண்டு. அப்போ எது முக்கியமா தெரியறது? சப்ஜெக்ட் தான் முக்கியமா தெரியறது, ஆப்ஜெக்ட் எப்படி முக்கியமாகலையே. பட் இதெல்லாம் சிந்தனை பண்றதுக்கு விரும்பாம இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமான்னு சொல்லிட்டு நீ ஆப்ஜெக்டிவாவே இருக்கே, சப்ஜெக்டுக்கு என்ன வரல. அந்த சப்ஜெக்ட் என்ன நிஜமானது என்னானே நீ உணரலை. அப்ப என்ன பண்றோம்? இன்னொரு உதாரணம் சொல்றேன், இது ஏத்துக்கணும்னா
இந்த சப்ஜெக்ட்னு சொல்ற நான் எனக்கு எனக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? ரூபம் இல்லை. அரூபம், அரசம், அகந்தம், அதையும் வேதாந்தத்துல கேட்டுட்டே வரும். சப்ஜெக்டான எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இல்லாதனாலதான் ஆகாயம் போல் அப்போ நானும் எல்லாத்தையும் எனக்குள்ள பார்க்கலாம். ஏன்னா எனக்கு అనేది ஒரு ரூபம் இல்லை. இதுக்கு உదాహరణం கொடுத்தா புரியும். இப்போ பார்க்கிற பாரு சக்தி అనేది దృష్టి இருக்கு பார்த்தீங்களா? பார்வைக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? இல்ல. அதுக்கு అని ரூபம் இல்லாதனால அது எல்லா ரூபத்தையும் அகாமடேட் பண்றதுக்கு தவிர அதுக்கு ரூபம் இல்லை. அப்படியே சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு மூக்கு மணக்கிறதுன்ற மூக்கே சில விஷயம் இல்லை. மணக்கிறதுன்னு சக்தி தான் முக்கியம். இது ஜஸ்ட் ஒரு கோலகம், இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது வேலை பண்ணலாம், பண்ணலாம். இது வேலை பண்ணாதனால மணக்கிற சக்தி అనేది எங்க போல இன்னொருத்தருக்கு எனக்கு வேலை பண்ணல. ஏன்னா இங்க ப்ராப்ளம். அதுபோல் அஞ்சு ಮತ್ತೆ எதிக்கு கூட அதித்தி அనే அந்த குணம் இல்லாதனால அது எந்த மனம் ஆனாலும் மாற்றி தெரிஞ்சுக்கிறது விட்டுடுறது. மாற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விட்டுறதுன்னு சொன்ன அர்த்தம் அது அன்அட்டாச்சா இருக்கு. அதுக்கு ரூபம் இல்லை. அது சப்ஜெக்டா இருக்கு. பட் நவ் அதுல நம்ம இன்னும் மேல மேல இப்போ மனசுன்னு அதே மாதிரி செஞ்சிடுங்க, புத்தினி அதே மாதிரி செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நிஜமா இருக்கிற நான் சப்ஜெக்ட் అనేది அதுக்கு ரூபம் இல்லை. அது சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் ஒட்டுக்கல, ஒன்றும் ஆகல, மாறல. ரூபமே மாறல. ரூப சக்தி இது பார்வை சக்தியே மாறலையே. ரூபம் எத்தனை வந்தாங்க? கோட்டி 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 ரூபங்கள் எல்லாம் வர்ணங்கள் பார்க்கிறோம். கண்ணுக்கு எதுவுமே ஒத்துக்கல. இந்த உதாரணம் புரிஞ்சிச்சுன்னா இது அந்த சப்ஜெக்ட்னு சொல்ற நானு ஆத்மா. அதே விதமா எனக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லாமே எனக்குள்ள இருக்கிற போல், என மேல நடக்கிறது போல் எல்லாமே தோற்றம் தான். அதனால சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகங்களுக்குள்ள முக்கியமா சொல்லணும்னா ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து நிறைய ஸ்லோகங்கள் சொன்னதே சொல்றது போல் இருக்கும். அதோடைய முக்கியத்துவம் என்னன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விஷயம் புரிஞ்சுதா? அது கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஸ்லோகங்கள், ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே எல்லாத்திலும் கடவுள் இருக்கார், எல்லாத்திலும் அவரே ஈசானம் இருக்கார், இதெல்லாம் இதேதான் சொல்லிட்டு இருக்கும். அங்கிருந்து ருத்ரத்துல இருந்து, புருஷ சுத்தம்ல இருந்து, பகவத்கீதையில இருந்து இப்படி வரும். ஆனா அதோட பேசிக் எதுக்கு இவ்வளவு சொல்றதுன்னா நமக்கு திரும்பி 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 சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்னேதான். அது பலதா காணப்படுறது. அந்த பலதா காணப்படுறது சத்தியம் இல்லை, இருக்கிறது தான் சத்தியம். இருக்கிறது ஒன்றும், அறியப்படுறது பல. அறியப்படுற பல சத்தியம் இல்லை, நிஜம் இல்லை. அதனாலதான் சைத்தன்யமான நான் மட்டும் எப்பவுமே அப்படி நிசங்கமாக இருக்கு. அதுக்கப்புறம் இது இங்கிலீஷ்ல சொல்லணும்னு இப்போ ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து அந்த ஒரு சப்ஜெக்டான பரமாத்மா, ஆத்மா, வாட்டெவர் நான் தான் அது இம்மனென்ட் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. இம்மனென்ட்னு சொன்னா எல்லாத்துக்கும் சாரமா இருக்கேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சாரதமமா இருக்கேன்னு அர்த்தம். அடிப்படையான அதிஷ்டானமா இருக்கேன்னு அர்த்தம். இம்மனென்ட்
சரி, அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துக்குமா சார்? ஆமா, எல்லாத்துக்கும் இருக்கா? அப்ப எல்லாமே அத்தனை இருக்கா? அத்தனைக்கு இந்த அதிஷ்டானம் சப்போர்ட் பண்றது. அப்போ எல்லாமே இருக்கு, அதிஷ்டானம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். தவறு. அதிஷ்டானம் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு, மிச்சமெல்லாம் மித்தியதான். இங்கே அதே சொல்லணும். சொல்லி இப்ப இங்கிலீஷ்ல இம்மனன்ட், அடுத்தது என்ன சொல்லணும்? டிரான்செண்டன்ட். எல்லாத்துக்கும் சாரதமமா இருந்தா கூட అసలు ఎలా అనేది இல்லை, அது மிஞ்சி தாண்டி பியாண்டா தான் இருக்கான்னு சொல்லணும். ఇమ్మనెంట్ అండ్ ట్రాన్సెండెంట్ అనేది రెండు పదங்கள் சேர்ந்து உபயோகப்படுத்துறோம் வேதாந்தத்தில். புரியுதா? அதனால ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். இது இப்படி கிரகிச்சுக்கிட்டா சத்தியத்தின் உணரணும், வேற ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் சம்ஸ்கிருதம் படிச்சாலும் விஷயம் என்ன? அதனால ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? ஸோ இம்மினன்ட் அண்ட் டிரான்செண்டன்ட். இது உதாரணம் கொடுக்குற இதுக்கு அதேதான், ஒரே விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்ன, இந்த ஆப்ஜெக்டா காணப்படுறது மித்தியான்னு சொன்ன, இங்க ஒரு இமினண்டா இருக்குன்னா இருக்கு. ஆனா இதுல எல்லாத்திலும் இருக்கு இன்னர் எசன்ஸா. எசன் இது எசன்ஸா இருக்கணும்னா எதுக்கு எசன்ஸ் அது? அப்போ உலகத்துக்கு பகவான் ஆதாரம்னு சொல்றோம். இப்போ உலகம் அப்ப இருக்கா சார் అని கேட்போம். இல்ல, உலகம் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்காரு. அதனாலதான் இமினன்ட் அண்ட் டிரான்செண்டன்ட் சொல்ல வேண்டியிருக்கு. கரும்பு இருக்குங்க, கரும்பு மொத்தத்துல சக்கரை இமினன்ட்டா இருக்கு. உதாரணம் புரிஞ்சுச்சு, நல்லா புரியும். வியாபிச்சிருக்கு எல்லாம். ஆனா இந்த கரும்பு இல்லை அண்ணா, இனிப்பு அண்ணே, சுகர் அண்ணே, இனிப்பு தன்மை அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அது டிரான்செண்டன்டாவே இருக்கு, அது தனியாவே தான் இருக்கு. கரும்பு இருக்கிறதுனாலதான் அசలు இனிப்பு అనేది இருக்கு. கரும்பு போச்சுன்னா இனிப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை அப்புறம் இருப்புத்தன்மையா சொல்லிக்கணும். உதாரணம் இது சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தாஷ்டாந்தத்துல இருப்புத்தன்மை அது இல்லாம ஏதாவது ஆயிடுமா? இனிப்புத்தன்மை மேங்கோலோ கூட திரும்பி அதை వ్యక్తமாகும். அப்போ மேங்கோல వ్యక్తமாகும், டேட்ஸ்ல వ్యక్తமாகும், கரும்புல వ్యక్తமாகும், இன்னும் என்னென்ன சூட்டபிள் அதெல்லாம் వ్యక్తமாகிறது. அப்படி இத்துல వ్యక్తமாகிறதுனால அதெல்லாம் ஸ்வீட், இனிப்புத்தன்மை, இனிப்பு இம்மினண்டா இருக்கு. ஆனா டிரான்செண்டன்டாவா தான் இருக்கு. இது ஏதாவது லிமிட் பண்ணுமா என்ன? மேங்கோவே உலகத்துல காணாம போயிடுச்சு. நிறைய ஜீவராசிகள், விருட்சங்கள் சிலதெல்லாம் காணாம நசிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப காணும் இல்லை. இதுன்னு சொல்ல எக்ஸ்டென்ட், இங்கிலீஷ்ல என்னது, எக்ஸ்டிங்ஷன் ஆயிடுச்சு, எல்லாம் போச்சு. அப்படி போனதுனால இனிப்புத்தன்மை போயிட்டா எங்காவது அது போல போகுமா? போல இல்ல. இது ஒரு உதாரணம் தானே. இப்போ நம்ம பேசுற இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லும் போதோ சைத்தன்யம் இம்மனன்ட், இங்க நிறைய அதுதான் சொல்லப்படுறது விஷயம். அபிச்சிருக்கு, அதுல இருக்கு, எல்லாம் இருக்கு, இங்க இருக்காங்க. அப்ப இத்தனை இப்படி எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் நிறைய மாறுறதே, இங்க நசிஞ்சு போறதே, உருவாகிறதே, பிறக்கிறதே. நேற்றுக்கு என்ன சொன்னோம்? born is gone. பிரம்மா, விஷ்ணு, சிவான்னு சொல்லிட்டோம். born, பிறந்தது, இருந்தது, இறந்தது. யாரு? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். அவங்க 3 பேருக்கு அவங்க 3 பேருக்கு இதுதான் இங்க பேரு. ஒருத்தருக்கு born பேரு, இன்னொருத்தருக்கு இருந்தாரன், பிறந்தாரன் பேரு, இருந்தாரன் பேரு, இறந்தாரன் பேரு. ஆனா அந்த 3மே சத்தியம் இல்லை. 3த்துக்கு அப்ப அதிஷ்டானம்னு சொல்றோம். அதிஷ்டானம்னு சொன்னா புருதாரண்யத்துல பேசின அதிஷ்டானம்னு சொன்னா இப்ப இதெல்லாம் என்ன சொல்றீங்க? ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா? அது அத்தியாசம், மித்யாக்கு இன்னொரு பேரு.
அத்தியாசம். கூட கூடவே கொஞ்சம் அந்த சான்ஸ்கிரிட் பதத்தினையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுதான் டெக்னிக்கலா. இந்த உதாரணத்தினால புரிஞ்சுத விஷயம். அப்போ எந்த காரணத்தினாலையும் எந்த வகையிலையாவும் ஆப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, சப்ஜெக்ட் விட்டுட்டு. அதனால நேற்றுக்கு பகவத்கீதை பேசும்போது கூட அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்தியைகள் எல்லாத்துக்குள்ள அத்தியாத்ம வித்யதா நானே பகவான் அவருடைய பெருமை க்ளோரி சொல்லிக்கிறார். இப்போ கொஞ்ச நேரம் பேசினது இது பேர் தான் அத்தியாத்ம வித்யா. அது இப்படி அனலைஸ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. பல சந்தர்ப்பம் முதல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ஸோ இது மனசுல வச்சுக்கிட்டு 10வது ஸ்லோகத்துல பார்த்த விஷயம் என்னன்னா, அந்த இமினன்டா டிரான்செண்டன்ட், இப்ப அந்த பதங்களை உபயோகப்படுத்துறேன், இருக்கிற அந்த பரமாத்மா அதுக்கப்புறம் ஏதாவது இருக்க அது உத்தரதரம் அப்படி ஒண்ணும் கிடையாது. அது அரூபமா இருக்கு, அனாமயமா இருக்கு, ரூபம் இல்லை அதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு டிக்ரீஸ், டிசீஸ், டிசப்பியரன்ஸ் அப்படி அது ஒண்ணும் கிடையாது. யாரு இது இப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ, ஸ்வேதாசபர் உபனிஷத்து கிளாஸுக்கு காலையில 11 o'clock போயிட்டு நல்ல தெளிவா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன இம்மனன்ட் டிரான்செண்டன்ட் தெரிஞ்சுக்குவானோ, ஏதத் விதுஹு, இந்த விதமா தெரிஞ்சுக்கிறான். இது எங்க படிப்பு? இது லைஃப் ஓரியன்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணும். நீ தெய்வம் தான் நீ அనే உணர வைக்கும். அப்போ இது படிக்காம வேற என்னென்னமோ படிச்சு என்னென்னமோ சாதிச்சேன். ஏத்தது விதுகு, அவனும் அமிர்தத்துவம் அடைஞ்சிட்ட, ஜீவன் முக்தன் ஆயிட்ட. இப்ப சொல்லுங்க, இது புரிஞ்ச எனக்கு இப்போ ஏதாவது பந்தம் இருக்க? பந்தமே இல்லாதனால நான் எப்போ முக்தன் தான். அதனால முக்திக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை. அந்த சுவாமி இந்த சுவாமின்னு சொல்லி எங்க ஓட வேண்டியதில்லை. பாருங்க, என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஓட்டம் பிசினஸ் எல்லாம் நின்று போயிடும். விவகாரம் என்னவோ நடக்கும் கொஞ்சம், பட் உனக்குள்ள ஓட்டம் கிடையாது. உள்ள என்னது சோக மோக பயங்கள் இல்லை. அப்புறம் பிஹெச்எஸ் வேல்யூஸுக்கு நீ எங்கேயுமே தேட மாட்டேன். பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி. இப்படிப்பட்ட இது தெரிஞ்சுக்காம ஒருத்தன் யாராவது இருந்தா அடுத்தவங்க எல்லாரும் துக்கத்திலேயே முழுங்கி போறாங்கோ. அத இத்தரே துக்கமேவ அபியந்தி. அதனால யாருன்னு பார்த்து லோகத்துல நீ பொறாமைப்பட வேண்டாம், கம்பேரிசன் பண்ணிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதனால இது தெரிஞ்சுக்கணவன் தான் தனவான், இவன் தான் படிச்சவன், இவன் தான் அறிவாளி, இவன் தான் முனி, இவன் தான் சந்நியாஸ், இவன் தான் மகாத்மா, இவன் தான் ஜீவன் முக்தன். எங்க யாருக்கு தெரிய வேண்டாம், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ ஃபீல் பண்ணு, இன்னும் எனக்கு தெரியும் நான் அப்படி சொல்லி அடுத்ததாக இன்னைக்கு 11வது மந்திரத்தில் சர்வானன சிரோ கிரீவஹா சர்வபூத குஹாஷயஹ
सर्वव्यापी स भगवान् तस्मात् सर्वगतः शिवः. இதுல பாருங்க, திரும்பி சிவஹா பதத்தின் உபயோகப்படுத்துறாரு. அது ஆல்ரெடி 2-3 வாட்டி சொல்லிட்டே வராரு. இங்க சிவன் சொன்னா நம்ம நினைக்கிற அந்த சிவன் அப்படி இல்லை, மங்களகரமானது ஆத்மா. தெரியாது, ஆத்மா சுத்தமானது, மங்களகரமானது, பவித்திரமானது. அதனால சிவஹா. எப்படிப்பட்ட சிவஹா? சர்வகத சிவஹா. பாருங்க, சர்வ வியாபகத்துகத்தினையும் சொல்றாரு, ஆனா ஏகத்துவத்தினையும் சொல்றாரு. பாருங்க, நம்ம பேசின விஷயமே. அதனால எந்த பரமாத்மா, எந்த சிவனை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அவர் சர்வ வியாபகன், சர்வஜ்ஞன், சர்வசக்திமான், ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் அப்படிதானே சொல்றோம். இல்ல ஜிஓடின்னு சொல்லி ஜெனரேட்டர், ஆபரேட்டர் அண்ட் டிஸ்ட்ராயர். அப்படி இருந்து எல்லாரும் ஹிருதயத்துக்குள்ள நான் பிரகாசிச்சுட்டே இருந்து எல்லா மனங்கள், எல்லா வாக்குகள், எல்லா கண்கள், காதுகள், எல்லா புத்தி, அந்தந்த ஒரு சரீரம் ஒரு சின்ன புத்தி வேலை பண்றாரு. அது எல்லாத்தையும் அவர் உபயோகப்படுத்துகிறாராம். இது நியூ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். சரியா? அப்படி இருந்து எல்லாத்திலும் தன்னை தானும் வெக்தப்படுத்துகிறாரு. சர்வவியாபி. ஏன் அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ இங்க என்னென்ன ஃபேக்கல்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிறதோ, பார்வை, கேட்கிற சக்தி, மணக்கிற சக்தி, அது இதுக்கு யோசிக்கிற சக்தி, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய சக்தி, இது எல்லாமே அந்த பகவானுடைய இதேதான் ஒன்னு அப்படி அப்படி வேலை பண்ணு. அப்படி பண்ணிட்டு இவரு இது புரிஞ்சிச்சுன்னா, இப்ப இப்படி சொன்னா இங்க தனிய நானு அப்படின்னு அபிமானப்படுற அகங்காரி வெக்தி இருப்பானோ? அது போறதுக்கு தான் இருந்தது எல்லாமே. இப்படி சமஷ்டி பகவான் இப்படி எல்லாம் சொல்லி 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 எங்கப்ப நீ இருக்க? ஏன் இப்ப மார்பு தட்டுகிற? ஏன் காலர் தூக்கி, ஏன் இப்படி இப்போ என்ன நீ எங்க இருக்க? ஆக்சுவலா அந்த சக்தி தான் இங்க எல்லாம் ஒர்க் பண்றத நீ புரிஞ்ச ஆரம்பிச்ச, உன்னுடைய முதல் ஆட்டம் நின்றுடும். அப்ப இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் பக்தி சொல்றது போல் இருக்கு. ஆமா, அது வேணும், பக்தி வேணும் நமக்கு. நம்ம வேதாந்தத்திலோ மேல்படிக்கு வந்ததுனால இப்போ ஏகரூபை பகுரூபேஸ்வரனை பத்தி அப்படி பேசியிருக்கோம், தைரியமா பேசியிருக்கோம். பட் அந்த நிலைக்கு இப்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு நீ பக்தி பண்ணி அகங்காரத்துல விட்டுட்டு வந்தாதான் சப்ஜெக்டான சைத்தன்யத்துல நீ உட்கார முடியும், நிக்க முடியும். அதனால பக்தின்னு வேதாந்தம் உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்றதை, கீழ்படியா உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்றதை, அதுல இருந்து மேல் படிக்குவா. பக்தியில இரு, வளரு, வெளியில வந்துருன்னா grow அவுட் ஆஃப் இட். அதுக்கு என்ன சொல்றேன் பொதுவா? ரிலிஜன்ல இரு, வளரு, ரிலிஜன் வெளியில வந்துரு. ரிலிஜன்ல இருந்து வெளியில வர்றது பேரு தான் ஸ்பிரிச்சுவல். அது ஒரு குரு கிட்ட சாஸ்திர சிரவணம் பண்ணும் போது நடக்கும். சரியா? கன்ஃபியூஷன் ஒன்றும் கிடையாது. அதனால அந்த பாவம் இங்க பாருங்க, ஒரு தமாஷா. நம்ம எல்லாரும் பர்சனாலிட்டி, எல்லாரும் நம்ம பர்சனாலிட்டியை பத்தி ரொம்ப கவலைப்படுறோம். அது பிசிக்கல் பர்சனாலிட்டி, அப்புறம் ஸ்டேட்டஸ் பர்சனாலிட்டி, பல வகையா, சோஷியல் பர்சனாலிட்டி, பலது எல்லாம். வேலை பர்சனாலிட்டி உண்மையா என்னமோ தெரியுமா? அது அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா,
பர்சன் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு பேசுறேன் நான் இப்போ? வெஷ்டியன்னு சொன்ன பார்த்தியா, இந்த வெஷ்டியனேவே வேஸ்ட், அது அங்க எதுவுமே இல்லை. ஆனா அது அகங்காரம் ரொம்ப ப்ரிடாமினென்ட்டா, முக்கியமா அது வந்து டாமினேட் பண்ணி ஆடுறது, ஆட்டம் பாருங்க. இப்போ பர்சன் ஆர் பர்சனாலிட்டி. பர்சோனா అనే వార్త లాటిన్ నుండి వందది. పర్సోనా అన్న అర్థం என்னன்னா மாஸ்க் அர்த்தம்ங்க. நான் என்னமோ ஒரிஜினலா அப்படி இல்லாம ஆபீஸுக்கு போனா ஒரு மாதிரி காட்டுக்கணும், வெளியில போனா ஒரு மாதிரி காட்டுக்கணும், பந்துகளை வீட்டுக்கு போனா ஒரு மாதிரி காட்டுக்கணும். இப்படி பல இடத்துல பல விதமான மாஸ்க் போட்டதுனால நான் பர்சன் ஆயிட்டான், பர்சனாலிட்டி ஆயிடுச்சு. பர்சோனா மாஸ்க் அர்த்தம். மாஸ்க் எதுவும் போட்டுக்கிறோம்? நான் வேற உள்ள வேற இன்னொன்னு போட்டுக்கிறேன், வேற மாதிரி காட்டுகிறேன். நாம எக்ஸாக்ட்லி இப்படிதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு இதெல்லாம் பேசி எது சொல்றானே, இதெல்லாம் வந்து சீட்டிங் தான். ஒரிஜினல் என்னமோ ரியல்லி, பட் இன் ஆஃபீஸ் மை பர்சனாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். நான் மாஸ்க் போட்டிட்டேன். இப்படிதான் வைஃப் மாஸ்க், ஹஸ்பண்ட் மாஸ்க், சில்ட்ரன் மாஸ்க், ஃபாதர், ஆபீசர் எல்லாம் மாஸ்க், ஒரு வேஷம் தான். அதனால அப்ப పర్సన్ అనేది నిజం இல்லை, పర్సనాలిటీ నిజం இல்லை. அதனால வேதாந்தம் வந்து டிஸ்ட்ராய் த பர்சனாலிட்டி. பட் லோகத்துல இப்போ எல்லா இடத்துல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு, இதெல்லாம் வேஷம் தானே. வேஷம் தெரிஞ்சுக்கிட்டு விவகாரம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ, நான் வேஷம் போட்டேன் ஆனா இது நான் நிஜம் இல்லை. அதனால ரிமூவ் ஆல் த மாஸ்க், பர்சோனாஸ். ஒரு பர்சன் ஒரு மாஸ்க் இல்லைங்க. குரங்கு கதை அப்ப சொன்னவங்க ஞாபகம் இருக்கு. குரங்கு குட்டி டவுனுக்கு வந்துச்சு. அந்த பாய் பார்த்துட்டு டவுன்ல மனுஷர்கள் இருப்பாங்களாமா, நம்ம எப்போ காட்டுல இங்க வந்து இதில் வேற வேற என்னமோ பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பாரு மம்மி அந்த ராத்திரி டைம்ல அந்த லைட் வெளிச்சம் இல்லை, சாயங்காலம் சவுண்ட், ஏதோ ஒரு ஊர் இருக்காங்க, மனிதர்கள் இருப்பாங்களா. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருத்தமானு போனா, அம்மா சொன்னாங்க போகக்கூடாது அங்கெல்லாம், நம்ம அது டேஞ்சரு அப்படின்லாம் சொன்னா, இல்ல ஒரே ஒரு வாட்டி போயிட்டு சரி உங்களுடைய கர்மம் போயிட்டு வாங்க. அது போயிடுச்சு. காலையில எல்லாம் லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு, மங்கி கேப் கூட வச்சுக்கிட்டு போய் சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஓடி ஓடி எப்படி ஓடி வந்துச்சு, அசுபுஷு சப்பாப்பா. நிஜம்தான் மம்மி நீ சொன்னது, அங்க போகக்கூடாது. ஏன்னா அங்க யாரு மனுஷனும், யாரு பாம்பு, யாரு சிங்கம், யாரு புலி, யாரு கரடி எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவனு மனுஷனா இருப்பான், ஆனா அவனே பாம்பு மாதிரி, தேல் மாதிரி, சிங்கம் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றானே. இங்க என்ன கரடி என்ன கரடிதான், காட்டுல நமக்கு தெரியும். பாம்புன்னா பாம்புதான். புரியுதா கதை? என்ன நம்ம எல்லாரும் நிறைய மாஸ்க் போட்டு பர்சனாலிட்டியில இருக்கிறோம். அது போகணும். ஆனா பர்சனாலிட்டி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அகங்காரம் இந்த பர்சனாலிட்டி என்ன, யாராவது ஒண்ணு அப்படி சொன்னா எங்காவது உடனே ரியாக்ட் ஆகும். என்ன போய் எப்படி சொல்றாங்க. அதனால சின்ன சின்ன அவமானங்களுக்கு தயாரா இருக்கணும். அவமானங்கள் வரணும். அதனாலதான் இந்த சன்னியாசிகளுக்கு பிரம்மச்சாரிகள் படிச்சதுக்கு அப்புறம் குரு வந்து ஒரு வருஷம் உலகத்துல அப்படியே போய் சுத்திட்டு வாங்க. இந்த டெஸ்ட் கிருஷ்ணர் பண்ணாரு அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அகங்காரம் இருக்குன்னு சொல்லி சாயங்காலம் அப்படி சாயங்காலமும் மத்தியானம் டைம்ல போனாங்க. கொஞ்சம் அப்படியே போனோன்னா அதுக்கப்புறம் பசிச்சு, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு பசிச்சு. சரி இங்க பக்கத்துல ஏதோ ஒரு வீடு ஏதாவது இருக்கான்னு பார்த்து அங்க போய் ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிடலாமான்னு போனாங்க. 2 பேர் போய் கேட்டாங்க. கேட்டா அந்த வீட்டுல வந்து யாரோ வந்தா, வெளியில வந்து கல்லு போல் இப்படி இருக்கீங்க, ஒரு வேலை பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அஷ்டோத்திரம் படிச்சு திட்டார். மூஞ்சுமே
திட்டினதுக்கு அப்புறம் பகவான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போன அர்ஜுனனுக்கு பல்லு கடிக்கிறான். அவனும் அஷ்டோத்திரம் சொல்லிட்டான்ல, இப்ப அவனுக்கு நான் திரும்பி கொடுப்பேன். கிருஷ்ணா மட்டும் அப்படியே ஒன்னும் ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறான். கூல் டவுன் கூல் டவுன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு சரி பரவாயில்ல, இன்னொரு இடத்துக்கு போறோம், வச்சுக்கிட்டு இல்லை நம்ம. அங்க போன ஒரு பிராமணன் வீடு, ஏதோ ஏழை, அவர் அதிதி வந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே வாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இது கொஞ்சம் இருக்கு. கிருஷ்ணர் சொன்னாரு, இருக்கிறது கொடுங்க. அப்படியே நீ வாங்கிட்ட. வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன இருக்கு, ஒரு பசுமாடு ஒரு கண்ணு கொடுத்துருக்கு, அதையும் 2 கொடுங்க. ஏன்னா அதிதி வந்தாரு தானம் கேட்கிறாருன்னு சொன்னா அவர் வந்து பிராமணன் வாங்கிட்டு கிருஷ்ணர் வந்து தேங்க்ஸ் கூட சொல்லாம அப்படி போறார். திரும்பி அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம். அங்க அவன் அவ்வளவு திட்டிட்டு அவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இவன் நீங்க இவ்வளவு கொடுத்துட்டு எல்லாம் புடிங்கிட்டு அவன்கிட்ட அவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன், என்ன உன்னோட பர்சனாலிட்டி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. என்ன பர்சனாலிட்டி நீ புரிஞ்சுக்கணும்னா உன்னோட பர்சனாலிட்டி எல்லாம் முதல்ல எடுக்கணும். உன்னோட அப்போ கிருஷ்ணா சொன்னார், பேச நான் சொல்றேன், இப்படி ஒருத்தனும் நம்மளை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி நம்ம ரியாக்ட் ஆகும், இன்னொருத்தர் ஏதோ கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். இந்த துவந்தங்கள் நடுவிலோயே ஓடிட்டு இருக்கிற மனுஷனு ஞானம் இல்லை அப்படின்னா, வைஸ் பர்சன்னா துவந்த்வாதீதோ விமத்சரஹ சுகதுக்கே சமே கிருத்வா லாபால. அதனால நம்ம வீட்லயோ நம்ம ஹஸ்பண்டு நம்ம யாரோ நம்மளுக்கு கொஞ்சம் திட்டுட்டோமே, ஏதோ சொல்லிட்டோம், குற்றம் சொல்லிட்டோம், அப்ப கொஞ்சம் விடுங்க, ரியாக்ட் ஆகாத, நிம்மதியே ரியாக்ட் ஆகாம எப்படி இருக்கிறது? இல்ல நிஜமா எதுக்கு சொல்றாங்க, ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்குவேனே. You will get an opportunity for self analysis. அதனால என்ன ஆகி போச்சு, இப்போ நீ என்னமோ நீதான், இப்போ அவங்க சொன்னதுனால அப்படி ஆயிடுமா? சார் நான் அப்படி சும்மா இருந்த இனிமே என்ன தலைமையில உட்காருவாங்க, அப்புறம் என்ன மட்டன் தட்டி பேசுவாங்க, இதெல்லாம் உன்னோட பர்சனாலிட்டி இமேஜினேஷன். சரி, என்ன சரி பண்ணுவீங்க? எல்லாரையும் சரி பண்ணுவீங்க? சரி பண்ண முடியும். நேற்றுக்கு கீதையில என்ன சொல்லியிருக்கோம், trying to set right the outer setup is wrong approach. Trying to set right the inner setup is the right approach. அதனால உதாரணம் அது எல்லாத்தையும் கவனிச்சு என்ன சொல்லணும், இதுக்காக சர்வகத சிவா. ஸோ இது இந்த பர்சனாலிட்டி பத்தி சரி இதெல்லாம் சொன்னார். ஆனா ஒரு வார்த்தை ஸ்பெஷலா இங்க பகவான் அப்படின்னு சொல்றார். பகவான் பதத்து கூட நம்ம கொஞ்சம் தெரியும், இதுக்கு முன்னாடி நமக்கு அர்த்தம். அப்படின்னு பக அஸ்ய அஸ்தி இதி பகவான். யாருகிட்ட இந்த 6 பக அந்த 6 சாஸ்திரம் சொல்றது, அது 6 யாருக்கிட்ட இருக்கின்றது, அவர் பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ச யசஸ்ஸ்ரியஹ ஞான வைராக்யஸ்சைவ ஞான வைராக்யயோஸ்சைவ ஷண்ணா பக ஈரிணா இதீரணா. ஷண்ணா பக இதீரணா என்ன சொன்னோம்? சமக்ரம் ஒரு வார்த்தை அன்னிட்டு தெரியும். சமக்ரமான ஃபுல், கம்ப்ளீட், ஃபுல் ஐஸ்வர்யம், அப்புறம் வீரியம், ஃபுல் எல்லாமே. சமக்ர ஐஸ்வர்யம், சமக்ர வீரியம், சமக்ர யசஹ, సమగ్ర శ్రియ, సమగ్ర జ్ఞానం, సమగ్ర వైరాగ్యం అనేది யாருக்கிட்ட இருக்கின்றதோ அவர் பகவான். பாசிபிளா? அதனால கொஞ்சம் சுத்தி நிறைய கிரௌடு வந்த உடனே இவர் கல்கி பகவான் இதன்னு சொல்ல முடியும்? எல்லாமே பகவான் தானே, சமக்ர ஞானம். அதனால
சமஷ்டி ஈஸ்வரனு கூட யார் சமமா இந்த ஒரு மனுஷனா இந்த சரீரத்திலோ இந்த உபாதியிலோ பிறந்து யாரும் ஆக முடியாது. ஆனா ஞானி ஆகலாம். ஞானி ஆகலாம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கணக்கு இல்லை. ஆக்சுவலி நமக்கு இது எல்லாமே எனக்கு இருக்குன்னு அர்த்தம். வைராக்கியம் ஞானம் இருந்தாவே எல்லாம் இருக்கிறது போல்தான். பிரதாரண்யகம் சொன்னது போல், ஏன் இவன் அகாமனா இருக்கான்னு சொன்னா அவர் ஆத்ம காமஹா ஆப்த காமஹா நிஷ்காமஹா அகாமஹா ஆயிட்டான். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற போல் இருக்கேன்னு தோணும் மைக்ல தூரம் கேட்கும்போது. ஆத்ம காமஹா, ஆத்மா வேணும் எனக்கு, ஆசைப்படுறேன். அப்புறம் ஆத்மன் அடைஞ்சிட்டான். ஆப்த காமஹா, அதனால நிஷ்காமஹா, அதனால அவனே அகாமஹா, காமம் இல்லாதவன் சொல்லலாம். இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அடுத்தது 12வது ஸ்லோகம். மகான் பிரபுர்வை புருஷ மகான் பிரபுர்வை புருஷः சத்வஸ்யைஷ பிரவர்த்தகः சுநிர்மலாமிமாம் பிராப்திம் ஈசானோ ஜோதிரவ்யயः. திரும்பி அதே போல் சில இங்க ஒரு மகா வாக்கியம், இன்டைரக்டா மகா வாக்கியம் சொல்லப்படுது முதல் ஆரம்பத்திலேயே. அந்த மகான் பிரபு மேல பகவான் ஈஷ சிவன்னு சொன்னது இங்க பிரபு அనే வார்த்தை. பிரகர்ஷ்ணேன பவதி இது பிரபு. அது இன்னும் எக்ஸாக்ட் மகான் பிரபு, ஒரே பிரபு, ஒரே சப்ஜெக்ட். அது யாரோ இல்லைன்னு நீதான் புருஷா. இந்த இடத்துல புருஷான்னா கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல் உபனிஷாஸ்திரத்தில் பிரம்மனுக்கு புருஷனன்னு சொல்லும், தனிப்பட்ட ஜீவனுக்கு புருஷனன்னு சொல்லும். சரீரத்திலோ நிவசிக்கிறதுனால ஒரே சயனாத் இது புருஷா, யாரும் ஆத்மா. அதனால எது பிரபு மகான் ஈஷா சிவஹா பகவானன்னு சொல்லணும், அது யாரும் இல்லை, இதுதான் நிதானமா சொல்லணும். அஸ்வத்தாம ஹதஹா சொன்னார்ல யுத்தத்துல, மகாபாரதத்துல தர்மபுத்திரன், இது சொல்லுங்க. டைரக்ட் மகா வாக்கியம், ஆனா டைரக்டா இல்லை, தத்துவமசின்னு சொல்லாம அதேதான். மகான் பிரபு வை, இந்த வைன்னா உண்மையா சொல்லணும்னா இங்கிலீஷ் வை கிடையாது, நிஜமா சொல்லணும்னா இண்டீட் ஆத்மாத நீதான். என்ன ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், மகாவாக்கிய உபதேசம் அப்படி இருந்து அந்த மகான் இந்த புருஷ ஆத்மா எது ரெண்டுக்கு பத்தி சொல்லணும். அது சுநிர்மலம், நிர்மலம், நிர்மலம், சுநிர்மலம், அத்தியந்த சுத்தி, பியூரர் தேன் த பியூரெஸ்ட். சுவிமலம், சுநிர்மலம், அண்ட் அது ஜோதிஹி, ஈசானஹா, மறுபடியும் பல வார்த்தைகள். பிரகாசமானதே, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, எல்லாத்துக்கும் எமினண்டாவும் இருக்கு, டிரான்சென்டென்டாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஜோதி அது அவ்யயா, அதில் எந்த ஒரு குறைச்சலும் குறை ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சப்ஜெக்ட் பிரம்மன் ஆத்மா
ஆனா இம்மனின்ட்டு எல்லா சரீரங்களும் இமாம் பிராப்தி இந்த சரீரங்கள் எல்லாத்துல ವ್ಯಕ್ತಪಡಿಸಿக்கிட்டே சத்வரூபமா சத்வஸ்ய ஏஷ சத்வஸ்யன்னா சத் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதெல்லாம் எல்லாத்திலையும் இருந்து వ్యక్తமாயிட்டே இருக்கார். இருந்து ప్రవర్తక அந்த வார்த்தை முக்கியம். ప్రవర్తక అనేది இல்லைன்னா கூட நான் முந்து ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கேன். அதே இங்க அப்ளை பண்ணணும். என்ன பிரவர்த்தக எப்படி பிரவர்த்திக்கிறார், எதுக்கு பிரவர்த்திக்கிறாருன்னா நமக்கு உணர வைக்கிறதுக்கு இந்த இந்திரியங்கள் மூலமா குரு கிட்ட அனுப்பிச்சுட்டு சாஸ்திரம் கேடு காது கொடுத்து புஸ்தகம் படின்னு கண்ணு கொடுத்து யோசிச்சு விசாரணை பண்ணி மனசு புத்தி கொடுத்துட்டு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக அவரு ஆசைப்படுறார். இது சொல்லலாம் பிரவர்த்தக. அப்போ அந்த ஆங்கிள் எடுத்துதான் ஈஸ்வர கிருபாதேவ அத்வைதாவாசனா லப்யதே பும்சாம். ஒரு மனுஷனுக்கு மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயம் எல்லாமே தெய்வானுகிரஹேதுகமேவ. அதையும் மறக்கும். இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? இதை உபனிஷத்தை கேட்கறது இந்த விதமா கேட்கறது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்குது? ஏன் கிடைச்சு? அது ஆச்சரியம்தான். அதனால அந்த நன்றி சொல்றதுலோ அணங்கி வணங்கி இருக்கிறதுலோ ஒரு குறைச்சல் கிடையாது. அப்படி அதனால வெளியிலோ பக்தியோடு இரு, உள்ள ஞானத்தோடு இரு. அவ்வளவுதான் வாழ்க்கை. வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் யூ மீன் பை ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் லைஃப்? ரெண்டு இருக்கட்டும், பரவாயில்ல. பக்தியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன சார்? கோயிலுக்கு போயிட்டு வரேன், அங்கெல்லாம் போய் அமக்கலம் பண்ணுவேன். நான் கொஞ்சம் வைரமா இருக்கிறதுனால அவன் மணி அடிக்க விட மாட்டேன், தள்ளிக்கு நான் மணி அடிப்பேன். கொஞ்சம் கடியா இருந்தா கஷ்டம் தானே, கியூரோ தள்ளிக்கிட்டே போவான். அப்படி இல்லை பண்றது. பிரேமையோடு இரு, அன்போடு இரு, கன்சர்னோடு இரு, தியாக புத்தியோடு இரு, சந்தோஷமாயிரு, சந்தோஷத்தின் குடு, நல்லது பேசு, ஊக்கம் கொடு, ஒத்துழைப்பு கொடு. இப்படி இருக்கிறது பேர் பக்தங்க. நத்திங் டு டூ வித் எனி ஆஃப் திஸ் எக்ஸ்டர்னல் திங்ஸ். என்ன சார் இது உங்களோட பேச்சு? 12வது அத்தியாயம் பகவத்கீதையில் கிருஷ்ணருடைய பேச்சு. யஸ்மான்னோ த்விஜதே லோகः யஸ்மான்னோ யுஜ்யதே ஜெயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைः. அப்ப ஞாபகப்படுத்திருக்க, யாருனால உலகத்துக்கு தொந்தரவு இல்லையோ, யாருக்கு உலகம் தொந்தரவு கிடையாதோ, அப்படிப்பட்ட மனுஷன் தான் பக்தன். அவன் தான் எனக்கு பிடிக்கும். A non-reacting personality without any persona அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள இருந்து பிரவர்த்தக கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு விதமா அப்படியோ இப்படியோ பகவான் பரமாத்மா சத்தியத்தின் ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு செயல், ஒரு சொல்லு, ஒரு யோசனை எல்லாமே பின்னாடி இந்த சக்தி இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால ரொம்ப நீ நான்னு சொல்லிக்கிட்டு பொய்யான அந்த நான் வச்சுக்கிட்டு கஷ்டப்படாது, திண்டாடாது, விட்டுடு. ஷட் டவுன் யுவர் அகங்கார ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். அதுக்கு நீ சேவை பண்ணணும். அகங்காரம் போகணும்னா நிஷ்காம கர்ம பண்ணணும். அதனால குரு சேவை பண்ணணும், சுவாமி சேவை பண்ணணும், சேவை பண்ணணும், பெரியவங்களுக்கு பண்ணணும். இதெல்லாம் சொல்லி உனக்கு அப்படி ட்ரைனிங். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இதெல்லாம் சொல்லும் முதல் உபனிஷத். ஸோ அப்படி 12வது மந்திரத்தில் விஷயம் சொல்லப்பட்டது. அடுத்தது 13வது ஸ்லோகம்.
அங்குஷ்டமாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டः ஹுதா மனிஷா மனசாபிர்க்ளுப்தः ய ஏதத் விதுः அமிர்தாஸ்தே பவந்தி. கடந்த 4-5 ஸ்லோகங்கள எல்லாத்துல இருந்து திரும்பி ஒரு சம்மரைஸ்டு விதமா அதே விஷயத்தை இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷ అనేది ஆல்ரெடி அந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, அது காட்டிட்டோம். நம்ம பிசிக்கல் ஹார்ட் எடுத்தா கூட அதுக்குள்ள எவ்வளவு இவ்வளவுதான் இருக்குமா இடம், இவ்வளவு. அதனால அங்குஷ்ட மாத்திரம் இந்த கட்ட விரல் சைஸுக்கு அப்படி அப்படின்னா அது வந்து லிட்டரலி நம்ம ஓ அவ்வளவுதான் நான் பரமாத்மா அவ்வளவு அப்படின்னு எடுக்கக்கூடாது. உனக்கு புரியறதுக்கு, ஏன்னா உன்னுடைய ஹிருதயம் அவ்வளவுதானே இருக்கு, அங்கதானே லபு டபு லபு டபு லபு லபுன்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கதானே நானு 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 தோணுறது. அது லப் லப் டப் லப் டப் லப் 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 டப் அப்படின்னு ஒரு நாளைக்கு நிமிர போறதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை அடைஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அங்குஷ்ட மாத்திரா புருஷ அந்தராத்மா. எதுக்கு அந்தராத்மான்னு சொல்லணும்னா உள்ளன்னு சொல்றதுக்காக இல்ல, இமனன்ட் டிரான்சென்டென்ட் சொல்றதுக்காக அந்தராத்மா. ஹே அந்தராத்மா ஜோதி ஜோதி நந்தலால் ஜோதி நந்தலால் ஜோதி நந்தலால். तो पुरुषः अंतरात्मा सदा जनानां हृदये सन्निविष्टः. எப்பவுமே எல்லா சரீரங்களுக்குள்ள ஜனானாம் மனிதர்கள் அல்ல, எல்லா அவங்க எல்லாருக்கு உள்ள இருந்து என்ன பண்றார், வியக்தமாகிறார். இருந்து முதல்ல சன்னிவிஷ்டனா இருந்தார். விஷ்ட ஆவிஷ்ட சன்னிவிஷ்ட ஸ்திரமா இருக்கார். அவர் அதான் இருக்கு இருந்து. முந்தாவது ஸ்லோகத்துல சொன்ன பிரவர்த்தக அப்படின்னு சொன்னதே அந்த எக்ஸ்பிரஷன் இங்க வேற விதமா அந்தந்த தனிப்பட்ட சரீரத்துல இருக்கிற குருதா புத்தி மூலமா புத்தியில வந்து மனிஷா விவேகத்தினு கொடுத்து, மனிஷா అంటే a wise person is called மனிஷா. மனிஷான்னு அறிவுன்னு அர்த்தம். அதனால மனிஷி மனிஷா, அந்த விவேகமா அறிவு இருக்கிறவன் தான் மனுஷன். மனிஷா மனசா அபிர்க்ளுப்த. மனசு ஹிருதி ரெண்டு இப்படி சொல்றாங்க. ஆமா, మనస్సు లోయర్ మైండ్, బుద్ధి అనేది హైయర్ మైండ్. రెండు పేరు கொடுக்குற సంస్కృతంలో ஒன்று வந்து ஹிருதி இல்லை ஹிருதா, அப்புறம் மனசு. முதல்ல மனசுன்னு நல்லா கட்டுப்படுத்திட்டு அந்த மனசுలో விவேக விசேஷண சக்திகள் கூடியிருக்கிற புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு என்ன பண்ணணும், மனசா அபிர்க்ளுப்த அந்த பரமாத்மானை உணரணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அவர் பார்க்க அபிர்க்ளுப்தன்னு ஒரு சைஸுக்கு லிமிட்டடா இருக்கிற போல் அங்குஷ்ட மாத்திரமானே இதுதான் சொல்றோம். அதனால அவர் லிமிட்லெஸ் தான், ஆனா இப்போதைக்கு லிமிட்டடா இருக்கார். இப்போ நமக்கு பிரச்சனை தனித்தனி ஒரு சரீரம் இருக்கிறதுனால அதோட கேரக்டர் வேறையா இருக்கு, அதோட பிஹேவியர் வேறையா இருக்கு, அதோட பிரவர்த்தனை வேற இருக்கு, கலர் வேறையா இருக்கு. இது இந்த வேற்றுமைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எசன்ஸ் అనేది உணர மாட்டோம், பார்க்க முடியாது, கிரகிக்கணும்.
ஏன்னா பார்க்கறது பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்குல்ல. அது அப்படி இருந்தா கூடப்பா உணரணும். அதனால என்ன சொல்றது, மறுபடியும் அதே இல்லையா, ஏத்தத் விதுகு, இது இப்படி இந்த விதமா யாரு தெரிஞ்சுக்கிறாங்க, இது இப்படி இந்த விதமா இப்போ 3/4 மணி நேரம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி விசாரணை பண்ணமோ அந்த விதமா விசாரணை பண்ணி ஒரு புஸ்தகம் வச்சுக்கிட்டு ஸ்லோகம் படிச்சா ஒன்றும் புரியாது. ஏத்தது யார் இது இந்த விதமா தெரிஞ்சுக்கிறான், திரும்பி அமிர்தாஸ்தே பவந்தே, அதே வார்த்தை. அவன் முக்தர்கள், ஜீவன் முக்தர் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சார்? தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டாவே அதான சொல்றது, விதுகு தெரிஞ்சுக்கிறானோ, யார் அங்க போனானோ, யார் அங்க போய் நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டானோ, புண்ணியவனை பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டானோ, அப்புறம் அந்த ரதத்துல உட்கார வச்சுட்டு வைகுண்டத்துக்கு அந்த அவங்க கூட்டிட்டு போனானோ, இந்த கதையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கதை. அப்போ சொல்லணும், விதுகன் எதுவும் சொல்லணும், கச்சதேன்னு சொல்லலாம், இல்ல போயிட்டான்னு சொல்லு, வாங்கிட்டான்னு சொல்லலாம், இல்ல போல வாங்கல ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கிட்டான். விது அமுதாபவன். அடுத்த 2 ஸ்லோகங்கள் நேரம் அப்படியே புருஷ சூக்தத்துல எடுத்து சொல்லப்படுறது. பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நம்மளா புருஷ சூக்தம் படிச்சோமோ இல்லையோ, நம்மளா ருத்ரம் படிச்சோமோ இல்லையோ, ஏதோ ஒரு மந்திரமா அது வாயில நமக்கு சொல்ற வாய்ப்பு பாக்கியம் கிடைச்சது. சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வசேஷானஹ யதன்னே நாதிரோஹதி. இது வேத ஸ்வரத்தோட சொல்லும் போது, ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வசேஷானஹ யதன்னே நாதிரோஹதி. அப்படி போகும். இது ஆரம்பம், మొదటి మంత్రం, రెండవది మంత్రం ఒక పద్ధతిలో. ஸோ புருஷ சூக்தம் இந்த வேதாந்தத்துடைய கருத்து மொத்தத்தினை ஏது, இந்த சமஷ்டி விஸ்வரூபம் காணப்படுற நாமரூப ஜெகத் எல்லாத்திനും எப்படி பகவான பாவிக்கிறது అనేதுக்கு அது ரொம்ப அழகான ஒரு பாராயண சாண்டிங் சூக்தம். வெல் செட், உக்தம் செட், சு வெல் செட், சூக்தம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. அதனால கோவில்ல எந்த சுவாமி ஆனாலும் சரி, அவருக்கு அபிஷேகம் பண்ணும் போதும் பொதுவா எல்லாருக்கும் பண்ணணும், அபிஷேகம் பண்ண இந்த புருஷ சூக்தம் படிப்பாங்க. ஏன்னா அர்த்தம் 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கால்கள் அப்படின்னு 3 தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். அப்படின்னா 1000 தலைகளோட ஒரு மனுஷன் இருக்காரா, ஒரு உருவம். அதே போல் பகவத்கீதை இப்போ அடுத்தது 11வது அத்தியாயம் வரும், விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். அங்க கூட அர்ஜுன் இப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு அப்படி தெரிஞ்சது பாவிச்சு சொல்லுவேன். அப்படி சொன்னா அது இல்லப்பா, 1000 అనేది சும்மா ஒரு குறிப்பு, ஒரு இண்டிகேட்டருக்காக. இங்க பாருங்க, நீங்க அப்படி பார்த்தா சஹஸ்ர சீர்ஷா 1000 தலைகள் இருக்கு, ஆனா கண்கள் 1000 தான் இருக்கு. அப்படின்னா தப்பாயிடுது. ஐயோ,
1000 தலைகளுக்கு 2000 கண்கள் சார் இருக்கணும். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது கணக்கு. கோட்டானு கோடி அன்லிமிட்டெட். இல்லைன்னா இது எப்படி 1000 கால்கள் இருக்கு, 2000 டபுள் இருக்கடவில்லை காலு கண்ணு. இட்ஸ் ஓன்லி ஒரு எக்ஸ்பிரஷன், அது நம்பருக்கு சம்பந்தமே இல்லை. பார்க்கிற எல்லா தலைகள், பார்க்கிற எல்லா கண்கள், பார்க்கிற எல்லா காதுகள், பாதங்கள் எல்லாமே பகவான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படி புரிஞ்சுக்கணும். இங்கதான் அப்படி இருந்து இம்மனென்ட் இதுக்குதான் பாருங்க. அந்த தாட் நான் அப்படியே எல்லாத்திலும் கொண்டு வந்துட்டு அதனால முன்னாடி சொன்னேன். ஆனா அப்படி இருந்து கூட அவர் பூமி முதல் அவர் எப்படி இருக்க, இந்த பூமி மொத்தம், பூமி மண்ண அர்த்தம் எல்லா லோகங்களும் சேர்ந்து, ஆனா ஜென்ரல் ஒரு எக்ஸ்பிரஷனா கொடுக்கப்பட்டது. சரி, பூமியை எடுத்துக்கிறோமே, இங்க கூட என்ன கொஞ்சமா இருக்காங்க ஜீவராசிகள். எண்ண முடியுமா? எறும்பெல்ல எண்ண முடியுமா? கொசுல எண்ண முடியுமா? அதுக்கு எல்லாத்துக்கும் கண்ணு இருக்கு, அதுக்கு கால் இருக்கு. சரி, பூமியும் சொல்லி விஸ்வம்னு கூட சொல்லப்படுறது. பூமியும் விஸ்வதக அப்படின்னா இந்த நீ பார்க்கிற பூமி மேலையும் நீ பார்க்காத வேலை விஸ்வம். அதனாலதான் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. ஆரம்பமே விஸ்வம் குருத்வா வியாபிச்சு கவர் பண்ணி எல்லாத்தையும் பரவி இருக்கார். அவ்வளவுதாங்க? இல்ல இல்ல, இருக்கார். ஆனா இது மிஞ்சியும் இருக்காரு. அத்தியதிஷ்டதசாங்குலம். ஆனா அதுக்கு மிஞ்சி ஒரு 10 அங்குலம், 10 இருக்குமாதிரி இருக்கலாம். 10 அங்குலம் மேல இருக்காராம். அந்த 10 அங்குலம் மேல இருக்கிறது பேர் தான் டிரான்செண்டன்ட். டிரான்செண்டட் என்ன சார்? இதுக்கு பல இடத்துல பல விதமா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க வியாக்கியாதர்கள். 1 2 பார்த்தா, ஒண்ணு அத்தியதிஷ்ட தசாங்குலம் மேல அங்குஷ்ட மாத்திரம் அதெல்லாம் படிச்சதுனால, ஹிருதியானு படிச்சதுனால உங்களுடைய தொப்பிளி கிட்ட நீங்க இப்படி கை வைங்கோ, 10 அங்குலம் மேல உன்னோட ஹிருதயத்துல இருக்காருன்னு அர்த்தம். நாபிஸ்தானத்துல இருந்து இங்க சென்டர் ஹிருதயஸ்தானத்துக்கு அநாத சக்கரத்துக்கு அங்குலம். அதனால அத்தியதிஷ்ட, அதனால இங்க 10 అనేది இம்பார்ட்டன்ட் இல்லை, அது மெஷர் பண்ணி எங்க பண்றது என்ன அப்படின்னா இஸ் பியாண்ட் அர்த்தம். அப்புறம் வேற இடத்துல வரும், இங்க வரல அது. புருஷ சொத்துல பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. ஒரு பாதம், ஒரு பங்கு மட்டும்தானே நம்ம பார்க்கறது எல்லாமே. நமக்கு தெரியாம பார்க்க முடியாம இன்னும் 3 பங்கு எங்க இருக்காங்க. போங்க சார், யாரு போய் பார்ப்பாங்க? இங்க இந்த ஒரு பங்கு பார்க்கறதுக்கு பிராக்கெட் போட்டு அங்க போட்டு இங்க போட்டு போறா 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 போறா. அது ஒரு பாதமாமா. பாதோஷ்ய விஸ்வா பூதானி மொத்தத்தினை யாக்கு பண்ணாரு. 3 பாதங்கள் எங்க சார்? திரிபாதஸ்யா அமிர்தம் திவி. அது எங்கோ இருக்கு, எங்கோ இருக்கு. அது கூட என்ன எக்ஸ்பிரஷன், அது எங்கோ திரும்பி எங்கோ இருக்கணும்ல. தட் மீன்ஸ் வாட் யூ ஆர், நீ என்ன என்ன உனக்கு அனுபவம் ஏற்படுறதோ பார்க்கறதோ தெரியறதோ எல்லாமே இது இருக்கு. திஸ் இஸ் நத்திங், ஒரு சின்ன தூசி போல். அப்படிதானே மேல கேலக்சி பத்தி இவன் திங்க் பண்றான், இவனுக்கு தலை சுத்துறது. அது என்னமோ எல்லாம் அந்த ஆலமரத்துடைய காய் இப்படி குத்து 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 குத்த கொத்து கொத்த இப்படி 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 இவ்வளவு இருக்கும். அதே போல் மேல அப்படி இருக்கு. அது ஒண்ணாம அதிலோ எத்தனையோ லோகங்கள் இருக்காமா. அந்த ஆலமரத்தோட காய் பழமானது கட் பண்ணி பார்த்த உள்ள அந்த சீடு கொட்டை நிறைய அப்படி இருக்கும். சிலவாட்டி பூச்சி கூட இருக்கும். அது எண்ண முடியாது. அதை எடுத்துட்டு உடையன்றாரு சாந்தோக்க உபனிஷத்துல. சௌமியா, ஏன்னா அங்க கேட்டாரு, இந்த ஆலமரம் எப்படி வந்துச்சு தெரியுமான்னா, தெரியல எப்படி வந்துச்சு.
இவ்வளவு பெரிய ஆலமரம் வரனா எவ்வளவு பெரிய அதுல இருந்து வரணுமா? வர்றது எல்லாமே சின்னதுல இருந்து தான் வருது, அப்புறம் தான் பெருசா தெரியுது. ஒரு யானை இவ்வளவு பெரிய யானை வரணும்னா அவ்வளவு சைஸ் யானைல இருந்தா வரணும்? இல்ல அதே சைஸா வரும், இவ்வளவுதான் வரும் முதல்ல. இதுபோல் அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு உடைக்க சொல்றாரு. உடைச்சதுக்கு என்ன இருக்குன்னாரு. ஒண்ணும் இல்லைன்னா. என்னப்பா ஒண்ணும் இல்லைன்ற? சத் ரூபத்துல அதுதாரா சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். அதிலொன்றுதான் இவ்வளவு பெருசு. அதே போல் இந்த சத்து தான் இவ்வளவு எக்ஸ்பிரஸ் ஆகி காணப்படுறது என்றாரு. அதனால அடுத்தது ஸ்லோகம். அதனால புருஷ ஏவ இதகம் சர்வம். கடந்து போன காலம், நடந்து கொண்டிருக்க காலம், வரப்போற காலம், காலத்துக்கே சம்பந்தம் இல்லாம காலாத்தீத்தனா இருக்காரு, காலகாலனா இருக்காரு. அந்த புருஷனே தான் ஏத ஏவ இதம் சர்வம் பூத பவ்ய பவஹ ச. அப்படி இருக்கா இருந்து பூதா அது மட்டும் இல்ல, மேலும் இன்னும் பூதா அமிர்தத்வஸ்ய ஈசானஹ. அதே எக்ஸ்பிரஷன் டிரான்செண்டன்ட். இவ்வளவு மட்டும் இல்லை, காலத்துக்கே சம்பந்தம் இல்லை, சும்மா சொல்லணும். ஏவ அப்புறம் எது அன்னேன அதிரோகதே. இங்க அன்னம்னா கிராஸ் வேர்ல்டு. கிராஸ் வேர்ல்டு மேட்டர் அன்னேன அதிரோகதே. அங்க அத்தியதிஷ்ட தசாங்குளம்னு சொன்ன எக்ஸ்பிரஷனே இங்க வந்து அன்னாத் அதிரோகதி. இங்க அன்னமன்ன அர்த்தம் எல்லாம் மேட்டர். ஹோல் மேட்டர் இஸ் doesn't matter. but अन्नाद् அதிரோகதே, அன்னேன் அதிரோகதே ஈசானஹ. அதுதான் அது வந்து அமிர்தம். அதுக்கு நாசனம் கிடையாது, அடியும் கிடையாது, எங்க போல எங்க வரல, மாறாது. அதே நீ நான் எல்லோரும் அதேதான். அப்படி தெரிஞ்சுக்கோ. ஸோ இதோட நிறுத்துறோம் இங்க. ஓம் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.